கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே சுய முயற்சி சுய உயர்வு என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் என்ற இடத்தை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டு விதமான வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் இங்கே ஒப்புமைப்படுத்தி காண்பிக்கிறார். ஒன்று அடிமைத்தன வீடாகிய எகிப்து, இரண்டாவது நலமும் விசாலமுமான கானான் தேசம். அதைதான் தேவன் சொல்லுகிறார், நீ சுதந்திரிக்க போகிற கானான் தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இருக்காது. அங்கே நீ காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் என்கிறார். அன்புக்குரியவர்களே, கால் என்றாலே சுய முயற்சி சுய உயர்வு. நான் சொந்த காலில் நிற்கிறேன் என்று ஒருவன் சொல்வானாகில் அவன் தன் சுய உழைப்பில் நிற்கிறேன் என்று சொல்கிறார் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வாழ்விற்கும் தன் சொந்த கரங்களே நம்பி சொந்த கால்களில் நிற்கின்ற வாழ்விற்கும் மாபெரும் வித்தியாசம் உண்டு. அன்புக்குரியவர்களே, அங்கே உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய், அதாவது உன் சுய முயற்சியில் சுய உழைப்பின் அடிப்படையில் உயர்ந்து வந்தாய் என்றார். எகிப்து என்றாலே சுய முயற்சியின் வாழ்வு. ஆனால் கானான் என்பது கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்வு. இன்று கூட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வாழும் ஏராளமான கிறிஸ்துவர்களும் தங்கள் சுயநீதியை நம்பி வாழ்கிறார்கள். கானான் தேச வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்வு. அது எப்படி இருக்கும் என்றால், அடுத்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆம், அது சொந்த காலால் சுய முயற்சியில் வாழும் வாழ்வல்ல. சிலுவையில் தான் பட்ட பாடுகளால் நமக்காக முடித்து வைத்த கிரியத்தினாலே இலவசமாய் வானத்து மழை என்னும் ஆசீர்வாதங்களால் திருப்தியாகும் கானானின் வாழ்வு. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.